தமிழ்நாட்டிலேயே முதலா இந்த ஒரு இடத்துல ஏசி அமைச்சிருக்காங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா யாராலுமே நம்பவே முடியாது. அப்படி ஒரு இடத்துல தாங்க ஏசி அமைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. பொதுவாவே நம்ம எல்லாம் நிறைய இடத்துல வந்து ஏசி அமைச்சு பார்த்திருப்போம். ஆனா லாரில ஏசி அமைச்சு பார்த்திருப்பீங்களா? கண்டிப்பா யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து லாரில வந்து ஏசி அமைச்சிருக்காங்களாம். அந்த லாரி ஓட்டுநர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். இது எங்களுக்கு நல்லா இருக்கே, இப்படி இருந்தா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டம் தெரியாது, வேர்வை சிந்தி நாங்க வண்டி ஓட்டுறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், அதுவும் இப்ப இந்த வெயில் காலத்துக்கு எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுல என்னென்ன புது புது அப்டேட் வருதுன்னு பாருங்க. எவ்வளவோ விஷயங்கள் வந்து மாறிட்டு தான் இருக்கு, புதுமையான விஷயங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்படி லாரிலேயே ஏசி அமைச்சிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமா தாங்க இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த லாரி ஓட்டுநர்கள் எல்லாருமே நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற அந்த திருச்செங்கோடு அப்படின்ற ஒரு ஊர்ல லாரில ஏசி அமைச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதனால எல்லாருமே வந்து டிரைவர்கள் எல்லாருமே பாராட்டுகள் வந்து பயங்கரமா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எங்க ஊர்லயும் இருந்தா நல்லா இருக்கும்பா, இந்த மாதிரி நாங்க வேலை செய்யற இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு அங்க சேஞ்ச் ஆன மாதிரி எங்களுக்கு இங்க சேஞ்ச் ஆனா நல்லாதான் இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்களே, உங்களுக்கு உண்மையாவே ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்து ஓட்டுநர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அப்படிதான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஓட்டுநர்கள் எல்லாமே இந்த மாதிரி எல்லா வாகனத்துக்கும் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலில யாராச்சும் டிரைவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.